நாம் மனதிலே நினைத்தால் அந்த காரியம் நடந்துடாது. நாம் நினைத்ததை செயல் மூலம் கொண்டு வந்தால்தான் காரியங்கள் நடக்கும். அதே போல்தான் பலர், பல்வேறு கட்சிக்காரர்கள், பல்வேறு மதத்துக்காரர்கள் எல்லாம் நாம் ஒன்று, நாம் தமிழர் நாட்டுக்காரன், நாம் தமிழன் என்ற உணர்வை கொண்டு வந்தால் மானிட ஜாதியில் வேற்றுமை குறையும், பகைமை ஒழியும் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை இந்த சின்ன வயதிலே மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள். ஒரு இளம் பிராயத்தில் வந்து கட்சியையும் நன்றாக நடத்தி ஆட்சியும் ஒழுங்காக வைத்துக் கொண்டு பிறகு கட்சியையும் பலமாக்கி தேவை. அப்படி இருக்கிற இந்தியாவில ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் தான். கட்சியும் அவர் கையில் இருக்கிறது, ஆட்சியும் அவர் கைக்குள்ள இருக்கிறது. ஆகையினால் இது தமிழ்நாடும் அவர் கையில் இருக்கிறது. இப்படி அடக்க ஒடுக்கமாக ஒரு ஆட்சியை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல. ஆகையினால்தான் இந்த ஒற்றுமை வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை ஒவ்வொரு இடத்திலும் மாறுபடும். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பொழுது அங்கே அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த குழந்தைகள் மனதிலே பட்டு செயல்பாடு வருவார்கள். அதே போன்று ஒரு கட்சியில் இருக்கிற பொழுது நம் கட்சியில நமக்குள்ள ஒரு ஒற்றுமை, அதே நேரத்தில் வேறு கட்சியில இருக்கிறவர்கள் அவ ஏற்றுக்கொள்கிற பொழுது ஒரு ஒற்றுமை, அந்த ஒற்றுமையை வேண்டும் என்றுதான் தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.